வணக்கம் தொழில்களே சகோதர சகோதரிகளே. 2024 ஆண்டு மே தினத்தை சமசமாஜ கட்சி கொண்டாடி கொண்டிருக்கின்ற தருணத்திலே நாம் குறிப்பிட்ட அளவு எமது சகோதர தோழர்களோடு நாங்கள் இணைந்து இந்த மே தினத்தை கொண்டாடுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த மே தினமானது 138 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட இந்த மே தின போராட்டம் தொடர்ச்சியாக எந்த அழுத்தங்கள் வந்தாலும் எந்த தடைகள் வந்தாலும் உலகளாவிய ரீதியிலே இந்த மே தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இந்த மே தின கொண்டாட்டம் என்பது தொழிலாளர்களுடைய வேண்டுகோளை நினைவு கூறுகின்ற அல்லது அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற ஒரு போராட்டமாகத்தான் இந்த மே தினங்கள் கடந்த காலங்களிலே நாங்கள் போராட்ட ரீதியாக கொண்டாடி வந்தோம். இன்று இது ஒரு அரசியல் கலந்த அது அரசியல் ரீதியான ஒரு மே தினமாக பார்க்கப்படுகின்றது. காரணம், அண்மித்த தேர்தலை நோக்கிய ஒரு மே தினமாக அரசியல் அபிலாஷைகளை தங்களுடைய அரசியல் கலாச்சாரத்தை வளர்த்து கொள்வதற்கான ஒரு மே தினமாக பணக்கார வர்க்க கட்சிகள் அல்லது தொழிற்சங்கங்கள் இந்த மே தினத்தை இப்பொழுது இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுடைய ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் எதிராகவே கடந்த காலங்களிலே நாங்கள் இந்த மே தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மே தினத்தை நாங்கள் செயல்படுத்தினோம். இன்று அனைத்து கட்சிகளிலும் பிளவுகள் ஏற்பட்டு பிரிந்து சென்று சிறு சிறு குழுக்களாக மே தினங்களை கொண்டாடுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் அவதானித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாமும் இன்றைய தினத்திலே நவசம சமாஜ கட்சியின் சார்பிலே இன்றைய மே தினத்திலே ஏனைய சக கட்சியின் தலைவர்களோடு இணைந்து இந்த மே தினத்தை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் தொடர்ச்சியாக இன்றைய இந்த நாட்டிலே அடிப்படை ரீதியாக பின்தங்கியிருக்கின்ற அல்லது அவர்களுக்குரிய அழுத்தத்தை கொடுக்கின்ற அவர்களுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்து வருகின்றோம். இன்று சுயாட்சியின் அடிப்படையிலே இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற துணைப்பொருளின் கீழ் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த மே தினத்தை முன்னெடுக்கின்றோம். சுயாட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் கூறுவது வெறுமனே வடகிழக்கு வாழ் தமிழ் பேசும் மக்களுடைய பிரிந்து செல்கின்ற ஒரு சுயாட்சி அல்ல. முக்கியமாக வடகிழக்கு மக்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய அரசியல் அதிகாரங்கள் சுயாட்சியாக இருக்க வேண்டும் என்பது எமதுடைய நீண்டகால குறிக்கோள். நாம் முன்னெடுத்து செல்கின்ற அனைத்து செயல்பாட்டுகளிலும் சுயாட்சி சுயநிர்ணய உரிமை என்பதை நாங்கள் பதனமாக வைத்துக்கொண்டு தான் நாங்கள் பிரச்சாரங்களை செய்கின்றோம். இன்று நாடு தழுவிய ரீதியில் அனைத்து மக்களுக்கும் ஒரு சுயாட்சி அத்தியாவசியமாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் காலெடுத்து வைத்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய மே தினத்தில் நாங்கள் சுயாட்சியின் அடிப்படையிலே இந்த நாட்டின் சமூக பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான ஒரு வழிவகை அல்ல ஒரு மார்க்கத்தை கண்டு முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு மே தினமாக கொண்டாடுகின்றோம். என்றும் இன்றைய இந்த மே தினத்திற்கு விசேட பேச்சாளர்களாக வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருக என்று நாங்கள் மகிழ்ச்சியோடு தோல்மையுடன் வரவேற்பதோடு இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகள் தோழர்கள் அனைவருக்கும் எமது பணிவான தோழமையோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.